கால் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு வார மனப்போராட்டத்துக்கு பிறகு கடைசியா சாம்சன் ஒரு வழியா ஃபோனை எடுத்து கால் பண்ணிட்டான். ரிங் போச்சு. அந்த பக்கம் ஒருத்தர் ஃபோனை எடுத்து ஹலோன்னு சொன்னதும் சாம்சனோட கண்கள் கலங்கிடுச்சு. அப்பா, நான் சாம்சன் பேசுறேன். நீங்க எதுவும் பேசாதீங்க. நாம பேசி பல வருஷங்கள் ஆச்சு. எனக்கு தெரியும் நீங்க என் மேல எவ்வளோ கோவமா இருப்பீங்கன்னு. நான் அப்படி நடந்துக்கிட்டேன். உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல. உங்கள பல பேர் முன்னால அவமானப்படுத்தி இருக்கேன். உங்கள திட்டி இருக்கேன். உங்க கூட சண்டை போட்டிருக்கேன். நான் பண்ணாத அட்டூழியமே இல்ல. உங்கள விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். ஆனா சமீப காலமா நாம நல்லா அன்பா, சந்தோஷமா இருந்த நாட்கள அதிகமா நெனச்சு பார்க்குறேன். இப்போ உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. உங்கள பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இந்த வீக்கெண்ட் நான் நம்ம ஊருக்கு வரேன். என்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமா இல்லையான்னு தெரியல. என்னால எப்பவும் போல உரிமையா கதவ தட்டி வீட்டுக்குள்ள வர முடியாது. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். அதனால என்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஓகேன்னா, நம்ம வீட்டு வெராண்டால ஒரு ஒயிட் ஷீட்ட தொங்க விடுங்க. நான் கார்ல வரும்பொழுது ஒயிட் ஷீட்ட வீட்டு வாசல்ல பார்த்துட்டா, நான் வீட்டுக்குள்ள வரேன். அப்படி ஒயிட் ஷீட் இல்லன்னா, நான் அப்படியே டிரைவ் பண்ணி தாண்டி போயிடுறேன் ப்ளீஸ். அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சுட்டான். அடுத்த 3 நாள் சாம்சனால எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. சாப்பிட முடியல. சரியா தூங்க முடியல. அப்பா என்ன பண்ணுவார்ன்னு தெரியல. வீக்கெண்ட் வந்தது. சந்தேகத்தோட, ஒரு குற்ற உணர்வோட, வருத்தத்தோட சாம்சன் டிரைவ் பண்ணி அவன் ஊருக்கு போனான். அவன் வீடு ஒரு பெரிய சந்துல கடைசியா தனியா இருக்கும். அந்த சந்துக்குள்ள திரும்பும் பொழுதே வழியில சைடுல ஒரு ஒயிட் ஷீட்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச தூரம் சந்துக்குள்ள போனதும் வழிகளோட 2 பக்கமும் வேலியில ஒயிட் ஷீட்ஸ் நிறைய தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் சாம்சனுக்கு அவன் வீடு தெரிய ஆரம்பிச்சது. ஆனா ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ மறைக்கிற மாதிரி இருந்தது. சாம்சன் கிட்ட போனதும் தான் அவனுக்கு தெரிஞ்சது, வீடு ஃபுல்லா ஒயிட் ஷீட்ஸ் தொங்க விடப்பட்டிருக்கு. வாசல்லயே அப்பா நின்னுகிட்டு இருந்தார். சாம்சனோட வண்டியை கிட்ட பார்த்ததும் அப்பா ஓடி வந்து சாம்சனை கட்டிக்கிட்டாரு. அப்பா, ஐ எம் வெரி சாரின்னு சாம்சன் சொல்ல வாய் எடுத்ததும், நீ எதையும் பேசாத, உள்ள வான்னு சொல்லி அப்பா சாம்சனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. இது வெளிநாட்டுல வாழற சாம்சனோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். கிட்டத்தட்ட லூக்கா 15ல வாசிக்கிற இளையகுமாரன் கதை மாதிரி இருக்குல்ல. உலக பிரகாரமான தகப்பனுக்கே தன் மகன் மீது இவ்வளவு அன்பு இருக்கும்னா, நமக்காக தன் சொந்த ஜீவனையே கொடுத்த அந்த பரம தகப்பனுக்கு நம் மீது எவ்வளோ அன்பு இருக்கும். மீண்டும் நம்மோடு சேர அவர் எவ்வளவு ஆவலாய் காத்திருப்பார். ஒருவேளை இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால, ஏதோ சில எண்ணங்களால, ஏதோ சில செய்கைகளால, இல்ல ஏதோ சில சுபாவங்களால உங்க பரம தகப்பனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோமோன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பாவம் செஞ்சுட்டோம், அவரை ரொம்ப காயப்படுத்திட்டோம், அவரை வேதனைப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறந்துடாதீங்க, உங்க அப்பா உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. உங்களை தன்னோட சேர்த்துக்கொள்ள, தான் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போக, மீண்டும் உங்களோட சந்தோஷமா இருக்க அப்பா வாசல்லையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க எப்ப கால் பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. சாம்சன் கால் பண்ணி அவ அப்பா கிட்ட பேசின மாதிரி இன்னைக்கு நாமளும் ஜெபம் பண்ணி நம்ம அப்பா கிட்ட பேசுவோமா? இட்ஸ் நெவர் டூ லேட் டு ரிப்பென்ட் அண்ட் டர்ன் டு த லார்ட் அகெயின். ஆமென்.